அம்பாளின் வைபவம். ஜெகன்மாதாவான பரமேஸ்வரி பக்தர்களை காக்கும் பொருட்டு பலவிதமான உருவங்களை எடுத்துக்கொள்வாள். ஆயினும் அந்த அம்பாளின் நிஜமான ஸ்வரூபம் நிர்குணமானது. ஒரு உருவம் இல்லாமல் சைத்தன்ய வடிவமாகவே இருப்பவள் அம்பாள். உபநிடதங்களும் ஆத்மாவை கூறும் பொழுது இப்படிப்பட்ட உருவத்தையே பிரம்மம் என்ற பெயருடன் காட்டுகிறது. இதே உருவத்தை வாக்தேவிகள் அம்பாளின் நித்திய ஸ்வரூபமாக கூறி உள்ளனர். அவைகளில் நித்திய சுத்தா என்ற நாமாவை பார்ப்போம். நித்திய சுத்தா எப்பொழுதும் சுத்தமாகவே இருப்பவள். அஸ்பர்ஷ்ட மகான சுகீஹி என்று மறைகள் போற்றுகின்றன. உலகத்தில் பல பொருள்கள் அழுக்காக இருந்து பிறகு சுத்தத்தன்மை அடையும். பாத்திரங்களை மணலால் தேய்த்தால், துணிகளை ஜலத்தால் சுத்தப்படுத்துவோம். தங்கம் முதலிய பொருள்களை அதிலுள்ள செம்பு பகுதியை நெருப்பில் போட்டு உருக்கி சுத்தப்படுத்துவது எல்லோரும் அறிந்த விஷயமே. டப்பாவில் வைத்த பெருங்காய வாசனையை காற்றில் திறந்து வைத்தால் சில நாட்களுக்கு பிறகு அந்த வாசனை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிவிடும். ஆனால் மனதிலுள்ள வாசனைகளை நீக்குவது மிகவும் சிரமம். அதற்கு அம்பாளுடைய திருவடி தியானமே மிகச் சிறந்த மருந்து. அம்பாளை புண்ணிய பாபங்களுக்கு அப்பாற்பட்டவள் என்று மறைகள் கூறுகின்றன. பிரம்மஸ்வரூபமாக இருப்பதனால் எப்பொழுதும் சுத்தமாகவே இருக்கும் தன்மை அம்பாளுடையது. ஆகவே அம்பாளுக்கு நித்திய சுத்தா என்று பெயர். ஸ்ரீ ஆனந்தவல்லி பாஹிமாம், ஸ்ரீ ஆனந்தவல்லி ரக்ஷமாம்.